ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக தான் நான் வந்து வீடியோக்காக வந்திருக்கேன். எனக்கு பேசுகிறதுக்கே இந்த விஷயத்த பிடிக்கல. ஏன்னா காலையிலேருந்து டிவியில், மொபைலில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வர ஒரு நியூஸ் வந்து புதுச்சேரியில் ஒரு குழந்தைய இது பண்ணி கொடூரமாக கொன்ன விஷயத்தை பற்றி தான் எடுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. எதில் பார்த்தாலும் மனசு அவ்வளோ கனமாக இருக்குது. ஏன்னா எல்லார் வீட்லேயும் குழந்த இருக்குது. இப்படி ஒரு விஷயத்த எல்லாருமே நம்ம கண்ணால் பார்க்குறப்ப நமக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல, எந்த உலகத்தில் இருக்கோம், பொண்ணுங்களை வச்சுட்டு எப்படி இன்னும் வாழ்க்கையில் பசங்களை எப்படி பார்த்துக்க போகிறோன்ற பயம் இருக்கிறப்போ ஒரு வீடியோ நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து தாவணி பாவாடை சட்டை அந்த இதோட பிக்சர் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி யாரும் கற்பழிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். 9 வயசு பிள்ளைக்கும் 5 வயசு பிள்ளைக்கும் எப்படிங்க ட்ரெஸ் பண்ணுறது சொல்லுங்க. அந்த பிள்ளைங்க வந்து அரைகுறையாவா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. யாரோ ஒன்று செய்கிறதுக்கு எல்லா பொண்ணுங்களையும் மொத்தமாக தயவு செய்து யாருமே சொல்லாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ யாரையும் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நான் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு 2 வயசு குழந்தைக்கும், 5 வயசு குழந்தைக்கும், 3 வயசு குழந்தைக்கும், 9 வயசு குழந்தைக்கும் மாடலாக ட்ரெஸ் பண்ணி அரைகுறையாக அனுப்பி விட்டுட்ருக்காங்களா வெளியில்? உடைன்றது யார் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்றதை விட்டுட்டு பச்சை குழந்தைக்கு நடந்ததை பற்றி இப்போது இவ்வளோ நியூஸ் போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க வந்து அவங்களோட பிரச்சனை என்ன, இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அதனால தான் இப்படி நடக்குது. 9 வயசு குழந்தை எப்படிங்க ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்? என்னங்க பேசுகிறீங்க? சில விஷயத்தில் யோசித்து பேசுங்கங்க. சில பேர்த்த ரொம்ப பாதிக்கும். எனக்கு இந்த இதை பார்த்ததுலேருந்து தான் ரொம்ப கஷ்டம். நான் நியூஸில் பார்த்தேன், இதில் பார்த்தேன், ஃபோனில் எங்கள் அக்கா எல்லாத்துலேயும் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுறப்ப இப்படி நடந்திருக்கு, எல்லோரும் பிள்ளைகளை பாதுகாத்து வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது. ஏன்னா நாங்கள்லாம் தூரத்தில் இருக்கோம். அம்மா அப்பாங்களெல்லாம் விட்டுட்டு தூரமாக இருக்கிறப்போ அவங்கெல்லாம் சின்ன சின்ன அட்வைஸ் சொல்கிறப்போ ஓகேன்னு கேட்டுட்டு இங்கே தனியாக இருக்கிறப்போ இந்த விஷயத்தை யோசித்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பெண் குழந்தைகளை எப்படி தான் இந்த சமூகத்தில் நம்ம வளர்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு பிரதர் வந்து அவரோட யூடியூப் சேனலில் வியூஸ் வராமல் போகுது, அது விஷயமே இல்லைங்க. தயவு செய்து அந்த மாதிரிக்கு ஒரு தாவணி பாவாடை சட்டை கட்டியிருந்தா இப்படிலாம் நடந்திருக்காது, இந்த விஷயம்லாம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. பச்சை குழந்தை, 9 வயசு குழந்தை எப்படி ட்ரெஸ் பண்ணால் என்னங்க? நான் இப்பயும் கேட்குறேன். ஒரு 9 வயசு குழந்தைக்கு 7 வயசு ட்ரெஸ்ஸு இப்போ குழந்தைக்கு எப்படிங்க ட்ரெஸ் பண்ணணும்? அதுவும் தப்பா? அதுவும் அவங்க கண்ணுக்கு தப்பாக தெரியுதா? அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அதனால தான் இப்படி நடக்குதுன்னு. பச்சை குழந்தைக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் அது ஒரு குழந்தைங்க. அதை எப்படி பார்க்கணுன்னு கூட தெரியாமல் அழிச்ச அவங்கள பற்றி பேசாமல் இப்படி நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி பேசுகிறீங்களே, இது என்ன நியாயம்? இது உங்களுக்கே மனசாட்சின்னு ஒன்று இல்லையா இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறப்ப? பெண்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணாதனால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பிரச்சனைங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல. அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸிங் மட்டும்தான் உங்களுக்கு தப்பாக தெரியுதா? அது ஏங்க அப்படி சொல்கிறீங்க? காலையில் இந்த ஒரு 2-3 நாளாக ஒரு சில விஷயங்கள் இங்கிட்டு அங்கிட்டு நடக்கிறத பார்த்துட்டு குழந்தைகள் திருடுறாங்க, சின்ன பசங்களுக்கு இப்படி நடக்குது. ஒரு விஷயத்தையும் கேட்டு 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 வீட்டுக்குள்ளேயே இருக்க எங்களுக்கு தான் தெரியும் என்ன மைண்ட் செட்டில் இருக்கோம். ஒரு குழந்தை எப்படி நான் வளர்த்து கொண்டு வர போகிறோம் நாங்கள் யோசித்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ யாரோ பண்ணுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸை போயிட்டு இப்படி நடக்கலை அப்படி நடக்கலை, வியூஸ் கிடைக்கணும்னா அதுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி வியூஸ் போடுங்கங்க, வீடியோ போடுங்க தயவுசெய்து. இந்த மாதிரி வீடியோ போட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் இப்படி குழந்தைகளுக்கு நடக்குதுன்னு சொல்லாதீங்க. 7 வயசு குழந்தைக்கும் 9 வயசு குழந்தைக்கும் யாரும் செக்ஸியாக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி வீடியோ போடவே போடாதீங்க. இந்த பதிவில் நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தாலும் என்னை எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. இது என்னோட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். இதை போஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றது கூட எனக்கு தெரியலை. ஆனாலும் நான் இதில் தப்பாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க.